என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம் தான் பரபரப்பாக இருக்குது தமிழ்நாட்டில். என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பாமகவினுடைய ஒரு கூட்டமானது நடைபெற்றது. ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் அந்த வார்த்தை போர் நடந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். முகுந்தன் அப்படிங்கிற ஒரு புதிய இளைஞரணி தலைவராக கொண்டு வரணும் அப்படிங்கிறது ராமதாஸனுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. அதற்கு இவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ். இதை எப்படி பார்க்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. இது வழக்கமாக அப்படி நடக்கிறதில்ல. டாக்டர் ஐயா அவர்கள் சொன்னது போல் அவர் எப்பயுமே அவர் சொன்னது தான் சட்டம், அவர் சொன்னது தான் வேதம். அது மீறி அங்கே நடந்ததில்லை. அது எவ்வளோ பெரிய அதிருப்தி இருந்து போய் இப்போ தீரன் போன்றவர்கள், வேல்முருகன் போன்றவர்கள்லாம் இருந்து விலகி சேர்ந்து தலித் தெளிமலை போன்ற பெரிய தலைவர்கள்லாம் கூடவே இருந்து அவங்கெல்லாம் ஒன்று விசுவாசமாக இருப்பாங்க, இல்லாட்டி வெளியே போயானோம், வேறு வழி கிடையாது. இப்போ குடும்பத்துக்குள்ளேயே அந்த ஒரு எதிர்ப்பு வந்திருக்குங்கிறது ஒரு மாற்று கருத்து வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அது ஆரோக்கியமான விஷயமாகவும் சேர்ந்தே நான் பார்க்குறேன். ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நானோ என் குடும்பத்தினரோ என் தலைமுறையை யாருமோ நாங்கள் அரசு பதவிக்கு வரமாட்டோம், வந்தால் என்னை முச்சந்தில் வச்சு அடிங்கலாம் சொல்லி நிறையா சொன்னார். அதுக்கப்புறம் அவர் தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே கால் எடுத்து வைக்காம தான் அந்த 1-2 சந்தர்ப்பம் மட்டும் தான் மொத்தமே போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பாராளுமன்றத்துக்குள்ளேயே அதுக்குள்ளேயே நாங்கள் கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நீங்கள் கீழே அதை வாட்ச் பண்ணனால நான் கேட்குறேன். ராமதாஸனுடைய இந்த முடிவு இருக்குல்ல, அதாவது என் குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. அவருமே நான் நேரடியாக அரசியலில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பேசியிருந்தார் கடந்த காலங்களில். அதுக்கான முடிவை என்ன ரீசனால் அதை பண்ணார்? இப்போ அவருடைய மகனையை ஆக்கியிருக்காரு. இப்போ கூட இன்னொரு பேரனையும் ஆக்குறாரு அப்படின்னா என்ன? அன்னைக்கு என்னென்ன வன்னியர் சமூகத்துக்குன்னு ஒரு தனி பெரும் தலைவர் இல்லை. நிறைய தலைவர்கள் இருந்தாங்க, எல்லா கட்சியிலும் இருந்தாங்க. குறிப்பாக திமுகலாம் பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க, எல்லா கட்சியிலுமே இருந்தாங்க. ஆனால் வன்னியர் சமூகத்துக்குன்னு ஒரு தலைமை, ஒரு சமூகத்துக்கான தலைவராக யாரும் உருவெடுக்கலை. அப்போ இவர் ஒரு அற்புதமான டாக்டராக எல்லா ஊருக்கும் போய் மருத்துவம் பார்க்கக்கூடியவராக, பிரபலமான மருத்துவராக, சின்ன வயசாக அந்த இன உணர்வோட சமூக உணர்வோடு இருக்கக்கூடியவராக இருக்கும்போது பெருசாக இன்ஸ்பயர் பண்ணார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலம் அப்படிங்கிறத தாண்டி தலைவர் அப்படிங்கிற இடத்துக்கு நகரணும்னா அதுக்கு வேற ஒரு விஷயங்கள் பண்ணணும். அண்ணாமலை இன்னைக்கு சாட்டையால் அடிச்சுக்கிட்ட மாதிரி. அப்போ அவர் எடுத்துக்கிட்ட அந்த விஷயம் தான் நானோ என் குடும்பத்தினரோ என்னோட தலைமையில் யாருமே நாங்கள் பதவிக்கு வரமாட்டோம் சொல்லும்போது அது ஒரு அப்பழுக்கற்ற தன்மையாக பார்க்கப்படுது. ஆஹா, இப்படி ஒரு தலைவர், நான் வரமாட்டேன், எல்லாருமே பதவிக்காக தான் வருவாங்க, நான் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, இது நான் உருவாக்கின கட்சி, இந்த வார்த்தை வருது. அன்னைக்கு என்ன சொன்னார், நானோ என் குடும்பமோ வரவே மாட்டோம் அப்படின்னு. அப்போ என்னென்னா அது பெருசாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டெமோகிராஃபியே அந்த வட மாவட்டங்களில் பாமக கோலச்சுக்கிட்டு இருக்க இடங்களில் பூரா பாவப்பட்ட மக்கள். அது வன்னியர் சமூகம் சரி, பட்டியலின சமூகம் ரெண்டு பேருமே படிப்பறிவு இல்லாமல் ரொம்ப குறைவாக படித்து, கிராமப்புறங்கள் அதிகமாக இருந்து, நகர்ப்புறங்கள் குறைவாக இருந்து, தொழில் வாய்ப்புகள் குறைவாக இருந்து, டாஸ்மாக் கடைகள் அதிகமாக இருந்து, பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் வராமல் இருந்து, இது மாதிரி எல்லா துயரங்களும் தமிழ்நாட்டிலே ஒரு பகுதி அனுபவிக்கிறது வட மாவட்டங்கள் தான் பெருசாக அனுபவிக்கும். அங்கே எந்த பெரிய வளர்ச்சியும் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, வேறு வேகங்கள் கிடையாது, எல்லாமே அது ஒரு ரோடை கிராஸ் பண்ணி போகிற ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது. அப்படி லெஃப்ட்டில் பார்த்தா அப்படியே கடலூரா, அப்படியே திண்டிவனமா, விழுப்புரமா, இப்படியே தான் போகுமே தவிர அந்த ஊருக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சி இருக்குதா அப்படின்னா அது இல்லவே இல்லை. அதனால தான் விஜயகாந்த் அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணார், விஜய் இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணார். நிறைய பேர் அந்த பக்கம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. கடலூரில் தான் சீமானே போட்டிட்டார். அது மாதிரி வரவங்கலாம் வருவாங்க, ஆனால் அந்த ஊருக்குங்கிறது அந்த பகுதிக்குங்கன்னு ஒன்று இல்லாமலே போச்சு. அது அந்த கவலையை முதல்ல வெளிக்கொண்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். அப்போ அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்போ என் குடும்பத்தில் யாரும் வரமாட்டோம் சொல்லும்போது அது ஒரு சத்திய பிரமாணமாக எடுத்து மக்கள் அது பெருசாக வந்தாங்க. வன்னியர் சங்கத்துக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. உங்களுடைய தடாலடியான அரசியல் அண்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்கு பிறகு அதில் ஒரு டைல்யூஷன் வந்துருச்சு. அது எப்போ டாக்டர் அன்புமணி அவர்களை கொண்டு வந்தாங்களோ அப்பயே அதில் தீரன் சின்னமலை மாதிரியான நபர்கள் அங்கே இருந்திருக்காங்க, ஏகே மூர்த்தி மாதிரி இருந்திருக்கிறாங்க, நம்ம ஜிகே மணி மாதிரி இருந்திருக்கிறாங்க, அருள் மாதிரி இருந்திருக்கிறாங்க, இன்னைக்கு வேல்முருகன் மாதிரி இருந்திருக்காங்க. நிறைய தலைவர்கள் அங்கே உருவாகிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பற்றை, அது ஒரு பெரிய ஒரு இயக்கம் அது மாதிரி. ஆனால் அது என்னைக்கு அங்கே அன்புமணி அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டாரோ அப்பயே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ அன்புமணி அவர்கள் என்ன யோசிக்கிறாரு, திமுக மாதிரி நம்ம ஒரு முன்னுதாரணமாக எடுத்து யோசிப்போம். அப்போ திமுக இன்னைக்கு பின்னடையுது, அது கண்கூடாக பார்க்குறோம். அப்போ என்ன, திமுகவில் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் இருந்தபோது பெருசாக அதிருப்தி எதிர்ப்பு இல்லை, இருந்தது குடும்பத்துக்குள்ளே மட்டும்தான். மூக்கழகிரி பண்ணார், அப்புறம் அது செட்டில் ஆயிடுச்சு. இன்றைக்கி யாருமே இன்றைக்கி ஸ்டாலின் இன்றைக்கி கேட்பார் கட்சிக்குள்ளே கிடையாது.
ஆனால் திரு உதயநிதினு வரும்போது இந்த பக்கம் வந்து டக்குன்னு ஒரு கசமசு நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் கனிமொழி, அந்த பக்கம் தயாநிதி நிறைய குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்டு வரும்போது அது வந்து ஒட்டுமொத்தம் இப்போ என்ன போச்சு, எல்லா ஊர்லேயும் அவங்களுடைய மகன்களை கொண்டு வர, நீங்கள் உங்கள் குடும்பத்தை மொத்தமாக கொண்டு வந்துட்டீங்க, நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஆளாக கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து அது ஒரு குடும்ப கட்சியாக குடும்ப அரசியலாக ஒரு விமர்சிக்கப்படுது. அதில் ஒரு பெரிய பின்னடைவு, அது ஒரு காரணமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து வந்துடக்கூடாது, நான் வந்து ஒரு மகனாக இருந்தாலும் வந்துடணும். ஆனால் அவருடைய மனைவியே நின்னாங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் அவருடைய மனைவியை நின்னாங்கிறத நம்ம பார்க்கணும். அது வந்து ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்குது. அப்போ வந்து அது வந்து எல்லாருக்கும் அப்போ என்ன இவங்க குடும்பத்தான ஒரு சீட் 2 சீட் கிடைச்சாலும் அவங்களுக்கு தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுடைய பேரனை கொண்டு வரும்போது அவருக்கு வந்து உண்மையில் ஒரு அலாரம் பெல் அடிக்குது. அதுக்கு வந்து ஆக்சுவலாக நமக்கு தெரியாத உண்மையான குடும்ப காரணங்கள் இருக்கலாம். அந்த பையன் என்னை மதிக்க மாட்டான், அந்த மூந்தன் பிறந்தாமன் என்னை மதிக்க மாட்டான், ஏன்ட்ட வந்து கேட்கல, நேராக தாத்தாட்ட போய் கேட்குறான், நான் தான் தலைவர், என்னையை பார்த்துரும் அப்படின்னு உள்ளுக்குள்ள அக்காக்கும் இவருக்கும் எதாவது இருக்கலாம். எனக்கெல்லாம் தெரியாது, நான் சொல்ல ஒரு இல்லை, அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படிங்கிறனால இந்த ஒரு முரண்பாடு, இந்த ஒரு மாற்று கருத்து இல்லை, அதான் வந்து ஒரு குடும்ப பிரச்சனை ஒரு கட்சிக்கும் பாதிக்குது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நகர்ந்துருச்சோம். ஆமாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் குடும்ப பிரச்சனை தெரியாதுங்கும்போது நம்ம குடும்ப பிரச்சனை தான் காரணம் சொல்ல முடியாது. நான் சொல்ல அது இருக்கலாம், 100 காரணங்கள் இருக்கலாம். அன்புமணி சொன்ன நியாயமான காரணமாகவே கூட இருக்கலாம். ஆனால் என்ன அவருக்கு ஒரு அலாரம் அடிக்குது அப்படின்னா, ஜி.கே. மணி அவருடைய மகன் அங்கே தமிழ்குமரன் இருந்தார். அப்போ அவருடைய ராமதாஸுடைய மகன் அன்புமணி, தமிழ்குமரன் வந்து ஜி.கே. மணியோட மகன், இப்படி திரும்பி அங்கே வந்துருதோ அப்படின்னு அவருக்கு ஒரு இப்போ அடுத்த முறை நம்ம வேற ஆள் மாற்றோன்னு பார்க்குறேன். அப்போ திரும்பி வந்து பேரனை கொண்டு வரலாம் போது இது என்ன மாதிரியான விமர்சனம், நாளைக்கு ஊடகங்கள் என்ன பேசப்படும், நாளைக்கு வெளி சமூகத்தில் என்ன பேசப்படும். அப்போ வந்து டாக்டர் ஐயா வந்து கட்சியை கொண்டு வந்தது இந்த சமுதாயத்துக்காக அவருடைய குடும்பத்துக்கான கேள்வி வந்துட போகுது அப்படின்னு ஒரு அப்போ என்ன சொல்றாரு, அப்போ கொண்டு வந்தால் கூட நம்ம இதை பார்க்குறோம்ல, ஸ்டாலின் அவர்கள் உள்ளே வரும்போது விமர்சனம் பெருசாக வரல. ஏன்னா அவர் ரொம்ப வருஷமாக கீழே இருந்து எம்எல்ஏவாக இருந்து மேயராக இருந்து இது அமைச்சராக இருந்து எல்லா விஷயங்களும் போயிட்டு வந்து அந்த கட்சி வந்து எம்ஜிஆர் காலத்தில் உட்கார்ந்துருக்காரு, அவருடைய இளைஞர்கள் உட்கார்ந்துருக்காரு. இளைஞர் அணிக்கு அவர் பண்ண ரொம்ப பெரிய பங்களிப்பு. திமுக வந்து இன்னைக்கு வலுவாக இருக்குன்னா அதுக்கு 2 அணி காரணம். ஒன்று வந்து சட்டத்துறை, இன்னொன்று வந்து இளைஞர். இந்த 2 தான் ரொம்ப அவருடைய தூண்கள். ஒன்று மூளை, இன்னொன்று வந்து உடம்பு. அந்த மாதிரியான ரொம்ப இவங்க தான் வந்து ஃபிசிக்கலாக இவங்களுடைய ப்ரெசன்ஸு அண்டு மென்டலாக மைண்டை பயன்படுத்தி அவங்க சட்டத்துறை. இந்த 2 தான் ரொம்ப பெரிய தூணாக நினைப்பேன். எல்லா நிறைய தூண்கள் இருந்தாலும். ஆனால் அந்த இடத்துல ஸ்டாலின் பற்றி விமர்சனங்கள் வராமல், ஆனால் உதயநிதி பற்றி விமர்சனம் வரும்போது திரு அன்புமணி போன்றவர்களுக்கு அது யோசனை வருது. ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு வர்றது, உடனே கொண்டு வருது. இதே திரு உதயநிதியும் அவருடைய 70 வயசு வரைக்கும் இருந்து ஒன்றா பண்ணி அப்படி வந்து கட்சியில் வந்திருந்தாருன்னா யாருமே எதிர்க்க மாட்டாங்க. இனி நமக்கு எல்லா தெரியும், டிஆர் பாலிலேருந்து ஆராசாலேருந்து துறைமுறையிலேருந்து 150 பெருந்தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒரு கட்சியில் வந்து ரத்தம் சிந்தி உயர்ந்து அண்ணா காலத்தில் இன்னும் இருக்கிறாங்க, ரொம்ப ஆக்டிவாக நேரு பெரியசாமி உட்பட பலர் இருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ பேர் இருந்தும் அவங்களெல்லாம் தாண்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே அப்படிங்கும்போது ஏற்கனவே அந்த கட்சியில் என்ன எதிர்த்து இருக்குது, ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்கெல்லாம் முக்கியமாக இருக்கிறாங்க. காலகாலமாக டிஎம்கேல இருந்தவங்க இல்லை. அது வந்து ராஜகண்ணப்பன் ஆரம்பித்து இப்போ சேகர் பாபுலேருந்து 150 செந்தில் பாலாஜிலேருந்து 150 சொன்னால் அப்போ ஏடிஎம்கேலேருந்து வந்தால் அவங்களுக்கு கீ போஸ்ட், டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு போஸ்ட் கிடையாது, கட்சியில் பாடுபட்டவங்க கிடையாது, சொந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவம். இப்படி ஒரு அதிருப்தி கட்சிக்குள்ளே வரதான் அந்த கட்சியில் பின்னாடி பார்க்கலாம். ஒரு எச்சரிக்கை மணியாக நினைக்கிறாரு திரு அன்புமணி. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த அது மேடையில் நீங்கள் பேசும்போது பார்க்கலாம், 4 மாதம் தான் ஆச்சு சேர்ந்து, அதுக்குள்ளே கொண்டு வரணுன்றீங்க. குடும்பத்திலேருந்து இன்னொருத்தரா? ஆமாம். அப்போ அது என்னென்ன 4 குடும்பத்தை இன்னொரு வரலாம். அப்போ நீங்கள் சௌமியா அன்புமணி வந்தாங்கல்ல, வரலாம். அது அப்போ அவங்க இருந்து பழகி போராடி போயிட்டாங்கன்னு எல்லாருக்கும் பழகிடும். தம்பி நல்லா பழகுறா அப்படி, தம்பி நல்லா பேசுகிறா அப்படி, தம்பி ரொம்ப ஆக்டிவாக இருக்கா அப்படி, புதுசாக யோசிக்கிறா அப்படின்னு அந்த அக்காமடேட் ஆகிட்டாருன்னா பரவாயில்ல. இப்போ தான் வந்தார், எல்லாருக்கும் இப்போ தான் தெரிஞ்சிருக்கோம் முகுந்தன் நம்ம வந்து அக்காவோட பையன், நம்ம வந்து மருமகன், ஒரு ஐயாவோட பேரன் அப்படின்னு உள்ளே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகட்டுமே, அதுக்குள்ளே நீங்கள் ஏன் திணிக்கிறீங்கிறது அவருடைய கேள்வி. இது வீட்டுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருந்துருக்கணும், முன்னாடி பண்ணியிருந்துருக்கணும். இது வந்து ஏன் மருத்துவர் பண்ணாமல் போனான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தினது இவரும் வெளியில் போயிட்டு அப்புறம் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா. இப்போ ஜி.கே. மணி இருந்தார், அப்போ அன்புமணி வந்தார், ஜி.கே. மணியுடைய பையன் வந்து தமிழ்குமரன் வந்தார். அப்போ நாளைக்கு ஒரு இன்னொரு அறிக்கையில் மாற்றிக்கலாம்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏன் பொது வெளியில் வெடிச்சது? அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா இப்போ இந்த ஒரு புகைச்சல் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால யூகிக்கும். 4 மாசமா 6 மாசமா 6 வருஷமா எனக்கு தெரியாது. அதான் சொன்னேன், எனக்கு தெரியாத விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம திமுகவில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா லாங் டர்மாக இருக்கும், நிறைய செய்திகள் வந்து நம்ம கேள்விப்படுவோம். ஆனால் இந்த பிரச்சனைங்கிறது இன்னைக்கு தான் உருவாயிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது உருவாயிருக்காதுங்கிறதுல குழப்பம்ல. அதுதான் நான் சொன்னேன், மருத்துவர் தன்னுடைய குடும்பத்திலையும் மகன்டையும் பேசியிருக்கணும். சின்ன மருத்துவர் வந்து அவர் வந்து முன்னாடியே பேசியிருந்திருக்கலாம், இல்லாட்டி அன்னைக்கு அங்கே இந்த இடத்துல அமைதியாக இருந்திருக்கலாம். நம்ம வந்து சரி வீட்டில் போய் என்னன்னு கேட்டு சொல்லிருக்கலாம். இவர் ஓப்பனாக அவர் அறிவித்ததும் இவர் வந்து அந்த இடத்துலேயே மருத்துவம் வந்து அந்த இடத்துல ஒரு ரசாபாசமாக போயிடுச்சு. அவர் என்ன இது வந்து என்ன மாதிரி இம்பாக்டை கொடுக்கும்னு நான் டாக்டர் அன்புமணி செஞ்சது சரின்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் மருத்துவர் பக்கம் நிற்கிறீங்களா டாக்டர் அன்புமணி பக்கம் நிற்கிறீங்களான்னு நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் நிற்கிறேன். ஏன்னா அந்த குடும்ப அரசியல் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிட்டே போது, அது இந்தியா முழுக்க ஒரு பிரச்சனையாக வருது. அது முதல்ல அந்த கட்சிக்கு தான் பிரச்சனை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது முதல்ல வந்து இப்போ நீங்கள் நாட்டுக்கு நல்லதா கெட்டதாங்கிறது ரெண்டாவது, அந்த
கட்சிக்கு கெட்டதுங்கிறது என்னோட தீர்மானமான என்ன. முதல்ல வந்து இட் ஸ்பாயில்ஸ் த ஓன் பார்ட்டி தென் ஒன்லி த சொசைட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து டாக்டர் அன்புமணிக்கு என்ன இருக்குது, நமக்குன்னு பெரும் கனவுகள்லாம் இருக்குது. இப்போ குடும்பத்தில் பூரா உணர்ந்தோம்னா அது நாளைக்கு வந்து திமுக மேலே விமர்சனத்தை வைக்கணும் அப்படின்னு பண்ணுறாரு. அப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து இதை வீட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், உடனடியாக அங்கே சொல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த ரெண்டும் தவிர்த்திருக்கப்பட வேண்டியது. ஆனால் நடந்து போகும்போது டாக்டர் அன்புமணி செஞ்சது வந்து பெட்டர் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். நான் பெட்டராக சொல்கிறேன்னா நான் ஆதரிக்கிறேன்னா இல்லையாங்கிறது இரலவெண்ட். எனக்கு அந்த கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் அந்த சமூகம்ல. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து இப்போ தான் கட்சிக்கு வந்திருக்கிறான், அதுக்குள்ளே போஸ்டான்னு சொல்லும் போது எதிர கைதட்டு. நீங்கள் வந்து தயவுசெய்து அந்த கிளிப் எடுத்து போகணும்னு நான் கேட்டுக்கிறேன், இல்லை நானாக எடுத்து போகிறேன். அதுக்குள்ளே போஸ்டான்னு கேட்கும்போது கைதட்டு பயங்கரமாக விழுது. நான் சொல்கிறேன் அவர் தான் வந்து சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க எல்லாரும். டாக்டர் ராமதாஸ் அறிவிக்கும் போது எதிர கைதட்டு இல்லை. அதுக்கப்புறம் டாக்டர் ராமதாஸ் சொல்கிறார் இப்போ கைதட்டணும்ப்பா அப்படின்றார். நீங்கள் இதை எடுத்து பார்க்கணும். இதை டாக்டர் ராமதாஸ் சொல்லிட்டு அங்கே அமைதியாக இருக்குது. அதுக்கப்புறம் முதல்ல வந்து சொல்கிறார், முதல்ல வந்து சொல்லும்போது கைதட்டு விழுது. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறது முதல்ல வந்து ஏன்னா மக்களுக்கு தெரியாது, முதல்ல சொல்லும்போது கைதட்டு விழுது. இவர் அப்ஜெக்ட் பண்ண உடனே ஷாக் ஆகிட்டாங்க. அதற்கப்புறம் திரும்ப வந்து இவர் வந்து சொல்றாரு அப்போ கைதட்டே இல்லை. ஆனால் மாறா இவர் வந்து இப்போ தான் வரணுமா அதுக்குள்ளே சொல்லணுமா கொண்டு வரும்போது இவர் சொல்லும்போது கைதட்டு விழுது. அப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸா டாக்டர் ராமதாஸான அந்த மக்கள்கிட்டே அங்கேயே நீங்கள் வந்து ஆன் த ஸ்பாட் வரும். அதாவது ஒரு யோசிக்கிறதுக்கான சந்தர்ப்பம்லாம் கிடைக்காம ஆன் த ஸ்பாட் டிசிஷன் எடுக்கும்போதே அந்த கைதட்டு வந்து காட்டுது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் சரி. அது அப்போ நான் நிறுவனராக இருக்கேன், நான் சொல்கிறத கேளுங்க, அப்படி இல்லைன்னா கட்சியை விட்டு விலகிக்கங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வந்து ராமதாஸ் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு. நாம் பேசிக்கிட்டு இருக்கிற தருணத்திலேயே ரெண்டு வீட்லேயுமே நிறைய டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. திலகபாமாலேருந்து அருள்லேருந்து எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் சுமூகமாக சமாதானமாக முடியும்னு நினைக்கிறேன். முடியலைன்னா கட்சிக்கு தான் நட்டம். இதுவே வந்து ஆக்சுவலாக ஒரு விரிசல் தான். உள்ளே புகஞ்சிக்கிட்டு இருந்த விஷயம் வந்து ஊருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து ஊருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு அந்த இடத்துல ரெண்டு கோஷ்டி சேர்ந்துருவாங்க. நான் ஐயா கோஷ்டி, நான் சின்னையா கோஷ்டி அப்படின்னு டக்குன்னு அந்த இடத்துல பிரிஞ்சுடுவாங்க. நான் ஐயா பார்க்க மாட்டேன், சின்னையா தான் பார்ப்பேன். நீங்கள் இப்போ ஏடிஎம்கேல பார்த்தீங்களே அம்மா சின்னம்மா அப்படின்னு ஒரு கோஷ்டி பிரிஞ்சு, இது வந்து ஜெயலலிதா ஆட்கள் இவங்க சசிகலா ஆட்கள்னு பிரிஞ்சு வச்சு அது வந்து கடைசி எங்கே போய் விட்டுச்சு நம்ம பார்த்தோம். அதை மாதிரி போகிறக்கான ஒரு ஆரம்ப புள்ளி விதைச்சிருச்சு. இதை எப்படி பேச்சப் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஓகே, நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போது ராமதாஸ் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு, உடனடியாக மைக்கை வாங்கி அவர் வந்து நான் தனியாக வந்து ரீசெண்டாக ஒரு கட்சி அலுவலகம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், எனக்குன்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன், அங்கே வாங்க எங்கிட்ட பேசுங்க, கருத்துக்களை தெரிவிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என்ன காரணம்? அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அப்போ டாக்டர் ராமதாஸே அந்த இடத்துல சொல்கிறார், நிறையா அலுவலகம் திறங்கன்னு தானே நானும் சொல்கிறேன் அப்படின்றார். அந்த இடத்துக்கு வந்து உடனே ரியாக்ஷன் அவரே சொல்கிறார், நிறைய அலுவலகம் திறங்கன்னு. ஸோ பனையூரில் நான் ஒன்று திறந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வந்து பண்ணலாம். இது நான் பாமக என்ன ஆக போகுதுங்கிறது அந்த இடத்துல கேள்வி. தனி அலுவலகம் 100 திறக்கலாம் அப்படிங்களா, சைதாப்பட்டினம் திறக்கலாம், மாம்பழத்தில் ஒன்று திறக்கலாம், நீ 100 இடத்துல திறக்கலாம். ஆனால் அது வந்து பாமகவாக இருக்க போதா என்னன்னு பார்க்கணும். அப்போ வந்து இந்த விரிசல் அப்படிங்கிறது பேச்சப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, இல்லாட்டி வந்து உடைசலாக போதா அப்படிங்கிறத we have to wait. அதான் இப்போ பனையூரில் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தருணம். பனையூர்லேயும் நடக்கும், தைலாபுரத்துலையும் நடக்கும். அதான் இப்போ அன்புமணி ராமதாஸனுடைய நிலைப்பாடு சரியா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ வந்து இதுக்கு பின்னாடி ஏதாவது கூட்டணி சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அல்லது அன்புமணிக்குன்னு சொல்லி ஒரு தனியான ஒரு ட்ராக் வந்து 2026 அவர் வச்சிருக்காருன்னு அப்படின்னு நம்ம இந்த அப்பா பிள்ளை தகராறு வந்து இப்போ எல்லா குடும்பத்திலையும் உள்ளதுங்க. நீங்கள் விஜய் கட்சி யோசிச்சுக்கோங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து இந்த ட்ராக்கை போட்டு கொடுத்தார். அவர் ரொம்ப முன்னாடியே போட்டிருக்கணும்னு சொல்லி சொன்னார். அப்போ ரொம்ப முன்னாடியே போட்டிருந்தாங்கன்னா இந்த ஜெயலலிதாவும் கருணாநிதி மறைந்த அந்த கேப்லேயே அவருக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடச்சிடும். அதுதான் அவர் சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கருணாநிதி மறைஞ்சு ஸ்டாலின் எடப்பாடி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அந்த இடத்துல ஒரு வேக்குவம் வந்து உங்களுக்கு 2021 2019 ஒரு பெரிய வேக்குவம் வந்துச்சு. முதல் மக்களவைத் தேர்தல் 2021 முதல் சட்டமன்ற தேர்தல் கருணாநிதி ஜெயலலிதா இல்லாமல் அப்போ வந்து அந்த வேக்குவம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எஸ்.ஏ. சந்திரசேகரோடைய பேச்சை கேட்டிருந்தா 19 மக்களவை 21 சட்டமன்றம்னு இவங்க போட்டு எங்கேயோ போய் இருக்க முடியும். அதை அவங்க டிலே பண்ணி நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணேன், அப்பா வந்து ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லு, அப்பா சீக்கிரம் ஆரம்பிச்சிருந்தார், புள்ள வந்து எனக்கு தெரியும் அப்படின்ட்டார். இந்த கேப்பு தான் அது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான். அதே தான் இப்போ இங்கே நடக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து யார் சரி தப்புங்கிறது எங்கே போய் முடிய போதுன்னு பார்க்குறோம். இந்த வாரிசு அரசியலை பொறுத்தளவுக்கு டாக்டர் அன்புமணி சொன்னது சரின்னு நான் நினைக்கிறேன். இல்லை இப்போ கூட்டணி தொடர்பாக ஏன் கேட்க வேண்டியதாக இருக்குன்னா, இப்போ 2021 24 தெரியல, அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து அதிமுக பக்கம் கூட்டணி வைக்கிறதாகவும் இன்னொரு பக்கம் வந்து அந்த டிஸ்கஷன் எப்பயுமே போகுங்க. அதை நீங்க கவலைப்பட வேண்டியதில்லைங்க. அது வந்து இப்போ அடுத்த கட்சியிலேயே நீங்க கேட்டா பக்கத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய பேராசிரியர் தீரன் வேற சொல்வாரு, அண்ணன் ஜி.கே. மணி வேற சொல்வாரு, அன்புமணி ராமதாஸ் சொல்லுவாரு, ராமதாஸ் வேற சொல்லுவாரு. இந்த இது பிரச்சனை இல்லை, எல்லா கட்சியிலுமே சொல்லுவாங்களே. ஏடிஎம்கே மாதிரி பெரிய கட்சியில் நீங்க பார்க்கலையா, வேலுமணி ஒன்று சொல்றாரு, இபிஎஸ் ஒன்று சொல்றாருன்னு பார்க்கலையா? அப்போ அது என்ன சண்டையா? சார் யாரோட போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே யூகம் பண்ணுவாங்க. ரிசல்ட் தான் பேசும். புரியுங்களா? நான் உங்களுக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளோ சீட் கொடுத்தது எக்ஸஸ், தேவையே இல்லை, அவங்களாம் வளர்த்துடுறாங்கன்னு நான் சொன்னேன். சரிங்களா? ஆன் ரெக்கார்டு சொல்லியிருக்கேன். ஆனால் ஒட்டுக்க ஜெயிக்கிறாங்க. அப்போ அது வந்து புத்திசாலித்தனமான முடிவாகி போச்சு. உங்களுக்கு புரியா? 4 பேர் கோச்சிக்கிட்டு 2 பேர் வெளியே போய் 2 சீட் கம்மியாக கொடுத்து சண்டை வந்தால் ஒட்டுக்க போயிருக்கும். அவர் உடம்புப்படியாக இருந்து எல்லாரும் கொடுத்துடணும். காங்கிரஸ்லாம் 10 எம்பி சீட் ஜென்மத்துக்கு கிடைக்காது. ஒரு எம்பி சீட் வாங்க முடியாது காங்கிரஸால். 10 எம்பி சீட் 10க்கு 10 எம்பி எப்படி கிடைச்சிருக்கும்? 2019 நான் சொன்னேன் இவ்வளோ தேவையில்லை அப்படின்னு. புரியுங்களா? ஆனால் வந்து கொடுத்தாரு, எல்லாம் ஒற்றுமை ஜெயிச்சிட்டாங்க.
அப்போ ரிசல்ட் மட்டும்தான் பேசுங்க வச்சுக்கணும். அப்போ வந்து தாவேகா கூட கூட்டணி சேரலாமா, அதிமுக கூட கூட்டணி சேரலாமா, பாஜக கூட்டணி தொடரலாமா, இந்த டிஸ்கஷன் வந்து ஒரு பெரிய பிழை இல்லை. அது வந்து நடக்க வேண்டிய டிஸ்கஷன். நம்ம 4 விஷயத்தை ப்ரோஸ் அண்ட் கான் பேசி தான் கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன். அதான் இப்போ அன்புமணிக்கு இப்போ அடுத்த கட்டமாக அவர் என்ன யோசிப்பாருன்னு உங்களால் ஏதாவது கணிக்க முடியுதா? இது சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைப்பாரா, இல்லை வந்து இல்லை நம்ம வந்து தனி ட்ராக் எடுத்து போகணும் அப்படின்னு நினைப்பாரா? ஐயா வந்து எனக்கு சுதந்திரம் கொடுக்கல, அப்புறம் எதுக்கு எனக்கு கட்சி தலைவர் ஆக்கினாருன்னு தான் நினைப்பார். அது வந்து என்னை தலைவர்னு ஆக்கிட்டு என்னை 4 பக்கம் கையை கட்டி காலை கட்டி வாயை கட்டி போட்டு நீ தான் தலைவர் போயிட்டு வானே என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிப்பார். இல்லை இப்போ நிறுவனராக அவருக்கு வந்து கட்சியில் முடிவெடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா? ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே இவர் தான் கையெழுத்து போடுறாரு, அன்புமணி தான் கையெழுத்து போடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது நிறுவனராக வந்து நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அதனால நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு இல்லாட்டி வெளியே போங்கன்னு சொல்லிட்டார்ல அவர் தான். நீங்கள் வந்து அங்கே தார்மீகன்னு ஒன்று இருக்குல்ல, கட்சி ஆரம்பித்து அவர் தாங்கிறத மறுக்க முடியாது. நீங்கள் வந்து நான் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் வந்து ஆப்பாமாக்கான்னு போட்டுக்க வேண்டியது. அது மாதிரி நீங்கள் வேறு கட்சி பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் டாக்டர் ராமதாஸ் பேச்சை கேட்டு தான் அருண் குழப்பில்லை. டாக்டர் ராமதாஸ் சமாதானம் ஆகணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும். ஒன்று அவர் பேச்சை கேட்டாகணும், இல்லாட்டி அவர் தன்னுடைய கருத்தை வாபஸ் பெறணும். அது வந்து அது உள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், பண்ணலை. இப்போ அதேமாதிரி இப்போ அந்த விஷுவல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அங்கே செய்தியாளர்கள் வந்து நியூஸ் சேகரிக்க போகிறாங்க, இந்த இதெல்லாம் கவர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க, அதே மாதிரி திருப்பி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி விஷயமும் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து அந்த கட்சி சார்ந்தவங்க எப்படி நினைப்பாங்க? அவங்களுக்கு ஒரு பெரிய தர்மசங்கம் தான், எல்லாம் குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. என்னாச்சு திரும்பி நம்ம கட்சி உடைய போதானே. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய செல்வாக்கு பெருசாக வளரல, ஒரு ஸ்டாக்னட் ஆகி நிற்குது. பாமக வந்து 5% மேலே வளர முடியாது. 6% அவங்க தொட்டதே இல்லை. 7, 8, 10 தொட்டதில்லை. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தொற்றுச்சு. அவங்களுக்கு 2 MP 4 MLA அப்படின்னா அவங்க வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறிட்டாங்க. இந்த பக்கம் நாம் தமிழர் வந்து 8% வாக்கு வாங்கிட்டு தனித்திருந்து வாங்கிட்டு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறிச்சு. அப்போ நமக்கு பின்னாடி வந்த கட்சிகள்லாம் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நம்ம ஸ்டாக்னட்டாகி அங்கேயே நிற்கிறோம் அப்படிங்கிறதே பாமக மீள் பார்வை செய்ய வேண்டிய விஷயம். அதுக்கு என்ன காரணம் பார்க்கணும். அப்போ இன்னொரு பிளவுலாம் வந்துச்சுன்னா அது கட்சி காணாமல் போகிறக்கான. ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க மட்டுமே நம்மளுக்கு ஆதரிச்சா போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறதாகவும், அன்புமணி எல்லா கம்யூனிட்டியும் நம்ம ஆதரிக்கணும், நம்மளுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகருதா? வன்னியருக்கு வந்து முன்னுரிமை, மற்ற எல்லாருக்கும் வந்து சம உரிமை. அதில் வந்து குழப்பம் இல்லை. அவங்க அப்படி தான் இருக்காங்க. வன்னியருக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. அதுக்காக மற்றவங்களுக்கு கிடையாதுங்கிறது. இது வந்து அவர் தப்பான சிந்தனை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அது பாஜக வந்து இந்துத்துவா கட்சின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க இந்துக்களுக்கு முன்னுரிமை, மற்றவர்களுக்கு உரிமையை கிடையாது, அவங்களுக்கு சம உரிமை, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதில் அவங்களுடைய முதகாலம் அந்த ஆரம்பகாலம் சொல்லுவாங்க, வன்னியர் ஆளணும் அந்நியர் வாழணும் அப்படிமா. எல்லாருமே வாழணும், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. நாங்கள் ஆளணும்னு நினைக்கிறாங்க, அது எப்படி தப்பு சொல்ல முடியும்? அப்போ ஆட்சியில் வந்து பங்கு அதிகாரத்து பங்குன்னு எங்களுக்கு வேணும், கடைக்கோடி மனிதனுக்கும் ஜனநாயகம் விடுதலை சிறுத்தைகள் சொல்லுதில்ல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்கு வேணும்னு சொல்லுது. அப்போ ஒவ்வொரு சமூகம் தனக்கு வேணும் கேட்கறது தப்பு கிடையாது. ஆனால் எல்லாரும் அரவணைச்சுங்க தான் 2 பேரும் சிந்திப்பாங்க. அவர் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து பொது பிரச்சனை நிறைய குரல் கொடுத்துருக்காரு. அதை நம்ம வந்து வெறும் வன்னியருக்காக மட்டுமே குரல் கொடுத்ததில்லை. அது மது ஒழிப்பு உட்பட பல விஷயங்களில் வந்து பொது பிரச்சனைக்காகவே குரல் கொடுத்துருக்காரு. அதில் வந்து இல்லைன்னு மறுத்துற முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து ஓட்டு எல்லாருக்கும் தானே வேணும். ஓட்டு இல்லைன்னு நினைச்சு முடியும். திண்டுக்கல் நிப்பாட்டா தோக்குறாங்க, திருநெல்வேலி நிப்பாட்டா தோக்குறாங்க அப்படின்னா அவர் நிற்கணும் தான் நினைப்பார். விழுப்புரத்தில் திண்டிவனத்தில் மற்ற ஜெயிச்சுறாங்க, அங்கே தெற்க நிற்க முடியல அப்படின்னு ஒரு கவலை வரத்தாச்சு, மேற்க நிற்க முடியல கவலை வரத்தாச்சு. ஸோ எல்லாருக்குமான கட்சியாக இருக்கணும், 2 பேரும் இருப்பாங்க. அந்த ஐடியாலஜியில் வந்து தாண்டி குடும்பத்துக்குள்ளே நிறைய குழப்பம் ஓடுது. இப்போ பாமக சேர்ந்த அருள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரச்சனைங்கிறது இன்னைக்கு இரவு அல்லது நாளைக்குள்ளே சார்ட் அவுட் ஆயிரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வாய்ப்பு இருக்குது. யாராவது வந்து இடையில இருக்க தூண்டி விடுறவங்க ஏதாவது வந்து கெடுத்து விடாட்டா அது வாய்ப்பு இருக்குது. அது வந்து எப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்கிற போது அது வந்து ஊதி பெருசாக்கி வச்சுட்டு இருந்தாலும் உங்களை ஐயா அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு இந்த பக்கம் வந்து இருந்தாலும் சின்னையா நேராக மைக்கு டம்முன்னு போட்டார் தெரியுமா அப்படின்னு. மைக் அப்படி போடலாமா அவங்க முன்னாடி அப்படின்னு 4 பேர் வந்து நாங்களாம் நிற்போமா அவங்க முன்னாடி இப்படி உட்காந்துருப்போமா. அவர் வந்து சின்னையா டபக்குன்னு மைக்கை போட்டார் அப்படி 4 பேர் அங்கிட்டு 10 வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு பார்த்து இருந்தாலும் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அந்த சின்ன பையனுக்கு அவங்கள போட இப்படி 4 போட்டாங்கன்னா அது வேற எங்கேயா போய் நிற்கும். அதை விட்டு சமரசம் பண்ணி எல்லாம் நம்ம குடும்பம் தான், அவர் என்ன நம்ம உழைக்காத, அவர் இவ்வளோ பேர் வாங்கி கொடுத்தார்ல, நமக்காக வந்து 100 ஆம்புலன்ஸை கொண்டு வந்தார்ல, இந்த மாதிரி ஆஷா திட்டத்தை கொண்டு வந்தார்ல, அதெல்லாம் நம்ம கட்சிக்கு ஒரு பெரிய கௌரவம் தான் இருக்கக்கூடாது இல்லை. மாற்றி பேசுகிறாங்க. அது கூட யார் அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. ஓகே, இப்போ இது என்டிஏ அலைன்ஸில் ஏதாவது இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாஜக எதுவும் சமரசம்? என்டிஏ அலைன்ஸில் ஏற்கனவே பாமக வந்து இந்த பிரச்சனை இல்லாமலே அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து இன்னொரு கூட்டணி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தான் நான் ஸ்மெல் பண்ணுறேன். எனக்கு வந்து தகவல்கள் ஆதாரங்கள் ப்ரூஃப் எதுவும் கிடையாது. பட் அவங்க வந்து இந்த சண்டை வந்து அது வேறு பக்கம் திருப்பு தான் பார்க்கணும். இந்த சண்டை வந்து திருப்புமாக இருந்தான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக இவங்க ஒன்றா இருந்த போதே, சண்டை இல்லாமல் இருந்த போதே பாமக வந்து பாஜக கூட்டணி வெளியேறதுக்கான வாய்ப்புகள் கண்ணில் அங்கங்கே தென்பட்டுச்சு. அது வந்து அன்புமணியோட முடிவாக தான் அது இருந்ததா? பாமகவோட முடிவாக தான். ஓகே, அப்போ வந்து இதில் வந்து பாஜக எந்த சமரச பேச்சுவார்த்தையில் இதெல்லாம் ஈடுபட அவங்க வரவே முடியாது. இது குடும்பத்துக்குள்ளே இன்னொருத்தரே நீ வர முடியாது. இதில் குடும்பத்தில் அப்பாக்கும் பிள்ளைக்கு அதிமுக விவகாரத்தில் பாஜக தலையிட்டு சில சமரசங்கள் பண்ணாங்க இல்லையா? அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. இவங்க போய் பேசுனாங்க, உடஞ்சா உங்களுக்கு தான் கேட்டேன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அவங்க சொன்னது வந்து அட்வைஸ் தான். இவங்க தான் போய் கேட்டாங்க. அது குறிப்பாக வந்து திரு இபிஎஸ் அவர்கள் நின்னார், திருமதி சசிகலா அவங்களும் நின்னாங்க, திரு ஓபிஎஸ் 3 பேருமே பாஜக போனாங்க. அவங்க சொன்னாங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் உங்களுக்கு லாபம் அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளோதான். சமரசம் அவங்க பேச்சுவார்த்தை டீல் பண்ணி போட்டுருந்தாங்க. துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க, சீட்டு கொடுங்க, வந்து நிதித்துறை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்க்கு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பாஜக யாராவது பேசுனாங்களான்னு கேளுங்க.
அவங்க சொன்னது வந்து ஒன்றா இருங்கப்பா உங்களுக்கு நல்லது அவ்வளோதான், இல்லைனா வந்து அவங்களுக்கு ஆட்சி இருக்காதுன்னாங்க. அந்த அட்வைஸ் கொடுத்தாங்க. அது இவங்க கேட்டனால கொடுத்தாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில்.